இந்த வீடியோவில் நம்ம வந்து ஒன் டே திருப்பதி ட்ராவல் பண்ணுறதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இது வந்து நாங்கள் சென்னையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணோம், சென்னை டு திருப்பதி. அதில் வந்து உங்களுக்கு தரிசனம் கவர் ஆகிடும், ஃபுட்டு கவர் ஆகிடும் 2 வேளைக்கு. அப்புறம் கைடு ஒருத்தவர் கூடயே இருப்பார், நம்ம எந்த ஹெல்ப்னாலும் பண்ணுவாங்க. பத்மாவதி டெம்பிளும் கவர் பண்ணுறாங்க. அதுமாதிரி மொட்டை அடிக்கணும் யாராவதுனா அது என்ன ப்ராசஸ் எல்லாமே கவர் ஆகும் இந்த இதில். இது வந்து உங்களுக்கு தமிழ்நாடு டூரிசமும் பண்ணுறாங்க. இது வந்து ப்ரைவேட்டாக போகிறது. இவங்க வந்து ஐடிடிசி டைப் வச்சு பண்ணுறாங்க, இந்தியன் டூரிஸ்ட் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் வழியாக. இது வந்து நீங்கள் இமீடியட்டாக பிளான் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா இதில் அவைலபிலிட்டி உங்களுக்கு இருக்கும். அவங்க என்ன சார்ஜ் பண்ணுறாங்க, என்ன ப்ராசஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு வீடியோவில் கவர் பண்ணுறேன். நாங்கள் பூந்தமல்லியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணோம். அரௌண்ட் 5 o'clock வந்து பூந்தமல்லியில் கனெக்ட் ஆகிற மாதிரி இருக்குது. பிளேசஸ் இங்கே நிறையா அவங்க வந்து இதிலே வந்துடும். உங்களுக்கு வேளச்சேரி, அடையாறு, திருவான்மியூர், டி நகர், சென்ட்ரல், எக்மோர், ரமஞ்சங்கரை, கோயம்பேடு, மதுராயில், பூந்தமல்லி, திருவள்ளூர் வரைக்கும் எல்லாமே உங்களுக்கு பிக்கப் பாயிண்ட் வச்சுருக்காங்க. ட்ராப் பாயிண்ட்டும் அதே மாதிரி வச்சுருக்காங்க. டீக்கு வந்து ஒரு இடத்துல நிறுத்துனாங்க. இந்த மாதிரி நிறுத்துகிற இடத்துலலாம் நம்ம வந்து நம்மளோட ஓன் பைசாவில் தான் இது பண்ணுற மாதிரி இருக்கும். பஸ்ஸு ஏசி பஸ்ஸு நல்லா நீட்டாக தான் இருந்தது. சீட் அலாட்மெண்ட்டு எல்லாமே உங்களுக்கு வந்து அதில் கவர் ஆகிடும். நீங்கள் இது 2 வழியாக புக் பண்ணலாம். ஒன்று வந்து பத்மாவதி ட்ராவல்ஸ் மூலயமா தான் நாங்கள் புக் பண்ணோம். 2200 அவங்க சார்ஜ் பண்ணுறாங்க. இல்லை சீபேர்ட்ஸ் அவங்களோட சைட்லேயும் நீங்கள் போய் புக் பண்ணலாம். அங்கே வந்து உங்களுக்கு 2100 வரும், 100 rupees எக்ஸ்ட்ரா வரும் பத்மாவதி. ஆனால் அவங்களே எல்லாமே உங்களுக்கு பார்த்துப்பாங்க. இது பிஎல்ஆர் ஹோட்டல்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல போய்ட்டு காலைல ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றதுக்கு நிறுத்தினாங்க. ஒரு 8:30 போல் போயிட்டாங்க. ரிசப்ஷன் போய்ட்டு உங்களுக்கு ரிசப்ஷனில் உட்கார வச்சு உங்களுக்கு அந்த டிக்கெட் எல்லாம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிவிடுவாங்க. மேலே திருப்பதி போகிறதுக்கான அந்த தரிசன டிக்கெட் நீங்கள் நேம் சொல்லி இங்கே வாங்கிக்கலாம். இந்த கைடு வந்து நம்மளோட கூடயே இருக்கிறாரு. ட்ரெஸ் கோடு என்ன இருக்குது எல்லாமே சொல்லிவிடுவாங்க. ட்ரெஸ் கோடு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். சாரி, சுடிதார் அலோவ் பண்ணுவாங்க லேடிஸ்க்கு. ஜென்ஸ்க்கு வந்து வேஷ்டி இல்லை குருத்தா அந்த மாதிரி தான் அலோவ் பண்ணுறாங்க. நீங்கள் வேஷ்டி வேணால் அங்கே வாங்கிக்கலாம். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் டீசெண்டாக என்னென்ன பேசிக் நீட்ஸ் இருக்கோ அது எல்லாமே கவர் ஆகிடும். ஒரு ஸ்வீட் வந்துடும், அப்புறம் இட்லி, வடை, பொங்கல், தோசை, சட்னி, சாம்பார் எல்லாமே இதில் கவர் ஆகிடும். டீ, காஃபி கவர் ஆகிடும். ஒரு பெரிய ஹாலில் வந்து பஃபே சிஸ்டம் தான். நீங்கள் வந்து என்ன வேணுமோ அது அவங்கள்ட்ட வாங்கி சாப்பிட்டுட்டு திரும்ப வந்து இங்கேருந்து ஒரு 9 o'clock போல் கிளம்பிடுறாங்க. எங்கள் வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாங்கள் ட்ராவல் ரிலேட்டட் வீடியோஸ் போட்டுட்ருக்கோம். உங்களுக்கு ஹோட்டலில் ரூம்ஸ்ன்னு தனியாக தரதில்லை. மற்றபடி நீங்கள் வாஷ்ரூம் யூஸ் பண்ணிக்கலாம், மற்ற எல்லாமே பார்த்துக்கலாம். பேக்கு ஏதாவது நீங்கள் எக்ஸ்ட்ரா லக்கேஜ் வச்சுருக்கீங்க, மேலே எடுத்துகிட்டு போக வேண்டாம்னு நினைக்கிறத வைக்கிறதுக்கான பிளேஸு எல்லாமே கொடுத்துட்றாங்க. அப்போ அவங்க வந்து ஒரு பஸ் வந்து அங்கேயே ஹையர் பண்ணிடுறாங்க, கவர்மெண்ட் பஸ்ஸு. அதில் தான் மேலே போகிற மாதிரி இருக்கும். ஏன்னா இந்த பஸ் அலௌட் கிடையாது மேலே. சீட்ஸ் பொறுத்த வரைக்கும் எல்லாத்துக்குமே கன்ஃபார்ம் ஆகும். அது மாதிரி லட்டு வந்து ஒரு லட்டு டிக்கெட் கவரேஜ்லேயே வந்துடுது. ஆனால் ரிமைனிங் வந்து நீங்கள் எக்ஸ்ட்ரா லட்டு வேணும்னா இவர்கிட்ட சொன்னாலும் வாங்கி தரார், இல்லை நீங்கள் வேணாலும் வாங்கிக்கலாம். ஆனால் அந்த டைமுக்காக அவங்க ஸ்கெடியூல் கம்ப்ளீட்டாக வச்சுருக்கிறதுனால இவங்களே கலெக்ட் பண்ணி வாங்கினாங்க. இவர் 70 rupees சார்ஜ் பண்ணார் ஒரு லட்டுக்கு. ஆக்சுவலாக உள்ள ஏதாவது சேஞ்ச் இருக்கான்றதை பற்றி நான் விசாரிக்கல. இது உங்களுக்கு தெரியும், செக் பாயிண்ட்டு. இதில் வந்து நம்ம எல்லாமே இறங்கி கிராஸ் ஆகி அந்தாண்ட போயிட்டு திரும்ப ஏறி போக வேண்டியது தான். ஒரு 20 to 30 minutes ட்ராவல் தான். நல்லா இயற்கையோடு நல்லா அழகாக பார்த்துட்டு போகிற மாதிரி இருக்கும். திருப்பதியில் உங்களுக்கு தெரியும், போகிறதுக்கு ஒரு ரூட், வரதுக்கு ஒரு ரூட்டு. வர ரூட்டில் தான் அந்த ஆஞ்சநேயர் ஸ்டாச்சு இருக்குது. ஃப்ரெஷ்ஷான ஏரோட உங்களுக்கு இந்த ட்ராவல் வந்து ரொம்ப ஜாலியாக தான் இருக்கும். திருப்பதி ரீச் ஆகிட்டோம். இது வந்து அந்த செக் போஸ்ட் க்ளோசிங்கு. இங்கே முன்னாடியே வந்து மொட்டை அடிக்கிறவங்களுக்கு நிறுத்துவாங்க. பஸ்ஸில் உங்களுக்கு சொல்லி இறக்கி விட்ருவாங்க. மொட்டை அடிக்கிறவங்க இங்கே முடிச்சுட்டு நீங்கள் எங்கே வரணும் என்னன்றதை கிளியராக சொல்லிவிடுவாங்க. அதுக்கு மட்டும் நீங்கள் இங்கேருந்து ஜீப்புக்கு வர பைசா நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். மொட்டை அடிக்கிறதுக்கு நீங்கள் என்ன அதுவோ அந்த ப்ரொசீஜரும் நீங்கள் பார்த்துக்கணும். இங்கே இறக்கி விட்ருவாங்க உங்களை. அதுக்கப்புறம் நம்மளை நிறுத்திடுவாங்க அந்த பஸ் ஸ்டாப்பில்.
அப்புறம் இங்கேயே வந்து உங்களுக்கு அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாமே சொல்லிவிடுவாங்க, என்ன பண்ணணும் என்ன ஏதுன்றது சொல்கிறது. உங்களோட எடுத்துகிட்டு வந்த அந்த லக்கேஜ், செல்ஃபோன் அதெல்லாம் அலோடு கிடையாது, அதெல்லாம் வைக்கிறது என்ன ஏதுன்னு அங்கேயே பார்த்துக்கலாம். உள்ள தரிசனம்க்கு உங்களை கேட் வரைக்கும் கொண்டு வந்து கேட் பண்ணி விட்டுடுவாங்க. அந்த கேட்டில் இருந்து நீங்கள் என்ன ப்ரொசீஜர் என்னன்னு பார்த்து உள்ளே போகிறது போய்க்கலாம். ஐடி கார்டு முக்கியம், இதெல்லாம் எடுத்துக்கணும், அந்த டாக்குமெண்ட் அவங்க கொடுத்ததெல்லாம். தரிசனம் முடிச்சுட்டு திரும்ப எங்கே வரணும் என்னான்னு சொல்லிவிடுவாங்க. அது கிளியராக அவர் கைடு வந்து நம்ம கூடயே இருந்து எல்லாம் பண்ணிவிடுவார். அப்புறம் நம்ம முடிச்சுட்டு கீழே வந்துட்டு அந்த ஆஞ்சநேயர் டெம்பிள் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அங்கெல்லாம் ஸ்டாப் கிடையாது. நாங்கள் காரில் போனப்போ இதே பத்மாவதி ட்ராவல்ஸ் மூலயமா போனோம். அப்போ அவங்க வந்து நிறுத்தி அங்கே எங்களுக்கு காட்டினாங்க. அதுக்கப்புறம் லன்ச் வந்து கீழே தான் அரேஞ்ச் பண்ணுறாங்க, சேம் ஹோட்டலில். அது டிலே இருக்கும், ஆனால் உள்ளே உங்களுக்கு வந்து அந்த லன்ச் டைமில் திருப்பதி அந்த உள்ள கவுண்டரில் நாங்கள் வெயிட் பண்ணும்போது குடோனில் எங்களுக்கு வந்து அங்கேயே ஃபுட்டு கொடுத்தாங்க, சாம்பார் ரைஸ் கொடுத்தாங்க. அதுவுமே நல்லா இருந்தது, அது போதுமான அளவுக்கு இருந்தது. அதுக்கப்புறம் இங்கே வந்துட்டு ஃபுட்டு எல்லாமே கவர் ஆச்சு, பேசிக்காக முடிச்சிட்டோம். ரொம்ப டைம் ஆகிடுது, வந்து பத்மாவதி கவர் பண்ணணுன்றதுனால அப்புறம் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தாங்க. எங்களுக்கு அங்கேயே 2 to 3 hours ஆகிடுச்சு உள்ளே குடோனில். அதுக்கப்புறம் பத்மாவதி டெம்பிளை வந்து கவர் பண்ணோம். இங்கெல்லாம் உள்ள வீடியோ எடுக்க முடியாததுனால நான் எடுக்கலை, இன்னொன்று செல்ஃபோன் அலோடு கிடையாது. எல்லாம் ஃபஸ்ட்டும் பத்மாவதி பார்த்துட்டு அப்புறம் நாங்கள் அங்கேருந்து ரிட்டர்ன். இப்போ நாங்கள் லஞ்சு கீழே சாப்பிட்டதுன்றதே 6-6:30 ஆகிடுது. அதனால் எங்களுக்கு வந்து டின்னர் தேவைப்படல. ஆனால் டின்னர் இந்த பேக்கேஜில் கவர் ஆகல. ஆனால் கவர்மெண்ட்டில் டூரிசமில் டின்னர் கவர் ஆகுது. இது உங்களுக்கு வந்து கொஞ்சம் கன்வீனியண்ட்டாக இருக்கும், ஃப்ளெக்சிபிளாக இருக்கும். கவர்மெண்ட்டில் கொஞ்சம் அந்த மாதிரி இருக்குமான்றது தெரில. ஆனால் டிக்கெட் வைஸ் வந்து இவங்க 5+இருந்து இப்போ சார்ஜ் பண்ணுறாங்க, அவங்க 4+ இயர்க்கே சார்ஜ் பண்ணுறாங்க. அந்த டிஃப்ரென்ஸும் இருக்குது. ஒரு எலிஃபண்ட் பார்த்தோம், அது வீடியோ எடுக்கலான்னு தான் போனேன். ஒரு பண்ண மாதிரி இருக்குது, கோயிலோட இடம்னு நினைக்கிறேன். அங்கே வந்துட்டு எலிஃபண்ட் இருக்குது, ஆசீர்வாதம் வாங்கலான்னு சொன்னார். நான் தனியாக தான் போயிருந்தேன், பார்த்துட்டு அப்புறம் வந்துட்டேன். இந்த ட்ராவல் பார்த்திங்கன்னா ஓவராலாக 1 டேயில் தான் ஃபுல்லாக உங்களுக்கு கவர் ஆகும். ஒரு ஷார்ட் டைமில் நீங்கள் பிளான் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு டிக்கெட் காஸ்ட்டு, அப்புறம் தரிசனா டிக்கெட் கிடைக்கிறதுல சேலஞ்ச் இதெல்லாம் இருக்கும். இது எல்லாமே பார்த்திங்கன்னா அவங்களே அரேஞ்ச் பண்ணிவிடுவாங்க. நீங்கள் என்னென்னு ஃபாலோ பண்ணிக்கிட்டிங்கன்னா போதும். அதே மாதிரி போய் இறங்குனதுலேருந்து திரும்ப நீங்கள் ரிட்டர்ன் கிளம்புற வரைக்கும் ஒரு கைட் கூடயே இருந்து உங்களை டாப் டு பாட்டம் கைட் பண்ணிட்டே இருப்பாங்க. உங்களுக்கு எந்த இதுவுமே கிடையாது, ட்ராவல் பண்ணி நீங்கள் போயிட்டு வர்றது மட்டும்தான். அது இல்லாமல் அங்கே ஒரு சிலது மட்டும், இப்போ நீங்கள் லட்டு வாங்கணும் இல்லை வேறு ஏதாவது டிக்கெட் எக்ஸ்ட்ரா, அது இங்கே கீழெல்லாம் நாங்கள் வந்து சிறப்பு தரிசனம் போனால் டிக்கெட் நாங்கள் தான் வாங்குற மாதிரி இருந்தது. இந்த மாதிரி சில விஷயம் நம்ம பார்க்குற மாதிரி இருக்கும். மற்ற எல்லாமே அதிலே கவர் ஆகிடுது. அங்கேருந்து நம்ம பத்மாவதி டெம்பிள் பார்த்துட்டு கிளம்புனது அரௌண்ட் 9 இருக்கும். அப்புறம் நாங்கள் இங்கே ரீச் ஆகும்போது 12:30 ஆகிடுது. பூந்தமல்லியிலே இறங்கிட்டோம். எல்லா பிக்கப் பாயிண்ட்லேயுமே அவங்க சொன்னால் நிறுத்துகிறாங்க. அதில் பாயிண்டில் போட்டிருக்கிறது ட்ராப் பாயிண்ட் கம்மியாக போட்டிருக்காங்க, ஆனால் எல்லாருமே நிறுத்துகிறாங்க. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.